நாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம், பிறந்த பயன் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி ஈஸ்வர பற்றி இந்த உபதேசத்திலே உணர்த்தியுள்ளார்கள். மனிதனாக பிறந்த அனைவருமே மனிதனுக்கு அடுத்த நிலையான தெய்வீக நிலை, அதாவது ரிஷிகளும் ஞானிகளும் அடைந்த நிலையை அடைவதுதான். அவர்கள் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை இந்த உபதேசத்திலே, அதாவது நம் உடலுக்குள் பல கோடானு கோடி அணுக்கள் உண்டு, இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த கோடானு கோடி அணுக்கள் அதனுடைய உந்தல்களும் உண்டு. அதாவது உந்தல்கள் என்றால் இன்று நிலங்களிலே நாம் எந்த வித்துகளை ஊண்டுகின்றோமோ அதற்கு சரியான பருவம் கிடைக்கப்படும் பொழுது மண்ணிலிருந்து வரக்கூடிய சத்தை எடுத்து நீரின் சக்தியும் காற்றில் கூடிய தன் இனமான சக்தியும் சூரியனுடைய காந்த சக்தியும் எடுத்து அந்த வித்து வளர்ந்து பலன்களை தருவது போன்றுதான் நாம் நமக்குள் வளர்த்து கொண்ட அந்த அணுக்கள், நாம் எண்ணி பார்த்து கேட்டு நுகர்ந்து அதில் வளர்ச்சி பெற்ற இந்த அணுக்கள் நிலத்தில் ஊன்றப்பட்ட வித்துகள் வளர்ச்சியாவது போன்று நம் உடலில் இருந்து தன்னுடைய உணர்ச்சிகளை உந்தி ஒரு கோழியினுடைய குஞ்சு அது சத்தம் விடும்பொழுது தாய்க்கோழி எப்படி உணவை எடுத்துக் கொடுக்கின்றதோ இதுபோன்று நம் உடலில் விளைந்த அணுக்கள் தன் பசிக்காக உந்தப்படும் பொழுது இந்த உயிர் காட்டிலிருந்து அதன் சத்தை எடுத்து அதை வளர்த்து அதற்கு வேண்டிய உணவை கொடுத்து, இப்படித்தான் இந்த உடலிலே அணுக்களும் வாழ்கின்றது, நாமும் வாழ்கின்றோம். இந்த ஆன்மாவும் இந்த உடலிலிருந்து விளைந்த சத்தை உயிரான்மாவாக மாற்றுகின்றது. ஆனாலும் இங்கே பிறவியினுடைய பயன் என்று சொல்லப்படும் போது இந்த உடலில் நாம் நீடித்த நாள் வாழ முடியாது, குறுகிய காலம்தான் வாழ்கின்றோம். ஒரு செடி, அதுவும் குறிப்பாக நெல் செடி என்று எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பலன் அது நெல் மணிகளாக கொடுத்த பின் அதை நாம் அறுவடை செய்து அந்த நெல்லுகளை பாதுகாப்பாக கொண்டு சென்றால்தான் உணவுக்கோ அல்லது மீண்டும் அதை பக்குவமாக பதப்படுத்தி விதை நெல்லாக மாற்றி மீண்டும் மகசூலாக அதை எடுக்க முடியும். அந்த செடியிலேயே அப்படியே விட்டுவிட்டால் அந்த மணிகள் கருகிவிடும், வளர்ந்தும் பலன் இல்லாது போய்விடும். ஆக அந்த குறுகிய காலமே நெல் செடி என்றாலும் அந்த நெல் மணிகளை நாம் சரியான நேரத்தில் அறுவடை செய்வது போன்றுதான் நாம் இந்த மனித பிறவிலே இந்த உடலிலே நாம் வாழ்ந்தாலும் நம் உயிரான்மாதான் இங்கே மகசூல். நாம் இந்த உடலிலே அந்த செடியினுடைய தண்டோ மற்ற பகுதிகளோ அது மணிகளை உருவாக்குவதற்கு உதவி செய்வது போன்று இந்த உடலும் இந்த உயிரான்மாவை மணியாக, அதாவது ஜோதி நிலையாக, முழுமையான நிலையாக அந்த நிலையை பெறச் செய்யக்கூடிய நிலம் போன்றுதான் இந்த உடல். ஆக இந்த உடலுக்காக நாம் இந்த வாழ்க்கையை அமைக்காதபடி, அதாவது உடலுக்காக என்று சொல்லப்படும் போது நம் உடலில் ஏற்கனவே சொன்னது கொண்டு பல கோடி அணுக்கள் அதன் ஈர்ப்பு நிலையில் இருந்து அதன் வழிக்கு நாம் சென்று விடாதபடி அந்த ஈர்ப்பு நிலையிலிருந்து நாம் தப்பி அழியாத செல்வமான நம் ஆத்ம ஜோதி நிலையை காண வேண்டும். அதற்குத்தான் தியான நிலை, சுவாச நிலை எல்லாமே என்று ஈஸ்வரப்பட்டதிலே உணர்த்துகின்றார்கள். தியான நிலையில் நாம் இந்த உண்மை நிலைகளை புரிந்து நமக்குள் இயங்கக்கூடிய அந்த உயிரணுக்களுடைய செயலுக்கு அடிமையாகாதபடி நம்முடைய சுவாச நிலையில் எப்பொழுதுமே அந்த உயிரோடு ஒன்றி ஈஸ்வரா அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த உணர்ச்சிகளை நாம் அடிக்கடி கொண்டு வந்து அத்தகைய உயிரணுக்களை, அத்தகைய ஒளியான அணுக்களை நமக்குள் பெருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உந்தல்கள் அதனுடைய ஈர்ப்புக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால், அதனுடைய வழிக்கு நாம் சென்றோம் என்றால், எப்படி ஒரு செடி அது முழுமையடைந்து அதனுடைய மகசூல் கொடுக்கக்கூடிய காலங்களில் பெரிதொரு நிலைகள் வந்து தாக்கப்பட்டால் அந்த செடி பலனில்லாது அதனுடைய முழுமை பெறாது போகின்றதோ இதுபோன்றுதான் நம் உயிரான்மாவை அது அழியா ஜோதியாக்க வேண்டும் என்றால் பெரிதொரு உணர்வின் ஈர்ப்பிற்குள் அதனுடைய உந்தல்களுக்குள் நாம் சிக்கிவிடக்கூடாது. அதனால்தான் இதையெல்லாம் அன்றைய சித்தர்கள் ஆலயங்களிலும் எத்தனையோ பல துறைகளிலும் தாங்கள் கண்டறிந்த ரகசியங்களை, உண்மைகளை நமக்கு சூட்சமாக வெளிப்படுத்தியும் சென்றார்கள். அதே சமயத்தில் அரசர் காலத்தில் இதையெல்லாம் மாற்றப்படும் போது சில நிலைகளை மறைத்து விட்டார்கள். ஆனால் அந்த உண்மைகள் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இந்த தியான நிலையில் இந்த சுவாச நிலையை ஒருநிலைப்படுத்தி அந்த உயிரோடு ஒன்றி அந்த ரிஷிகளும் ஞானிகள் பெற்ற நிலையை அதை அழியா செல்வமாக நாம் உணர்ந்து அதை நாம் வளர்த்திடும் நிலையாக எந்த ரிஷி, எந்த ஞானி, எந்த சித்தன் ஆலயத்திலே ஆண்டவன் என்ற ரூபத்தில் பல உண்மைகளை கொடுத்து சென்றார்களோ அதை நாம் நுகர்ந்து அதன் வழி நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஆக நாம் வெறுமன ஆலயத்திற்கு சென்றோ அல்லது ஜெப நிலையில் அமர்ந்தோ இந்த உடலுக்கோ குடும்பத்திற்கோ அல்லது தொழிலுக்கோ இதுபோன்ற நிலையில் பொருளுக்காக நாம்
இதை செயல்படுத்தினோம் என்றால் அந்த அழியா செல்வம் என்ற அந்த நிலையை நாம் பெறக்கூடிய தகுதியை இழந்து விடுகின்றோம். ஏனால் அது என்றுமே அது அழியாதது உயிர். அதோடு ஒன்றிய நிலையில் தான் நாம் பெற வேண்டுமே தவிர குறுகிய காலத்திற்காக இந்த உடலில் உருப்பெற்ற அணுக்களுடைய உந்தலுக்காக நாம் பொருளுக்காக, தொழிலுக்காக, குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக, அவர்களுக்காக, இவர்களுக்காக என்று சொல்லி அழியக்கூடிய செல்வத்தை நாம் தேடினோம் என்றால் நாம் மனிதனாக பெற்ற பிறந்த பயனை முழுமையாக அடைய முடியாது. அதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பிரிதொரு உணவின் உந்தல்கள் அல்லது பல ஆன்மாக்களுடைய உந்தலிருந்து நாம் தப்பி மகரிஷிகள் காட்டிய வழியிலே அல்வழி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான நோக்கம். என்றால் இன்று இயற்கை என்று எடுத்துக்கொண்டால் சூரியனும் சரி, மற்ற கோள்களும் சரி, தானும் வளர்ந்து மற்றதையும் வளர்க்கக்கூடிய சக்தியாக எத்தனையோ பல நன்மைகளை அளிக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாமும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ நாம் உணவாக உட்கொண்டோம், இறந்த பின் என்ன என்று அப்படி என்ன அதுபடி நாம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய நாம் பிறருக்கு ஒரு சுமையாக அல்லது நாம் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாதபடி, மற்றவர்களுடைய உதவியின் கீழ் வாழ்ந்திடக்கூடிய நிலை இல்லாதபடி, பிறரின் நன்மைக்காக எப்படி சூரியனோ மற்ற கோள்களோ தான் வளர்ந்து மற்றதையும் வளர்க்கக்கூடிய சக்தியாக செயல்படுகின்றதோ அதுபோன்று நாமும் பிறரின் நன்மைக்காக நம்முடைய வளர்ச்சி. ஏனால் இந்த உடல் வாழ்க்கையில் நாம் பொருள் கொடுத்தோ மற்ற உதவி செய்வதோ பெரிய உதவி என்று நினைக்கின்றோம். ஆக அந்த உயிரான்மாவுக்கு அழியா சொத்தாக, அந்த ஒளியான உணர்வுகளாக மனிதனுக்கு பின் அடைய வேண்டிய அந்த ஞானத்தை பெறக்கூடிய தகுதியைத்தான், அதைத்தான் இங்கே பிறருடைய நன்மை என்று ஈஸ்வரப்பட்டு கருதுகின்றார்கள். அந்த பிறவினுடைய பயனை அடையத்தான் இந்த தியான நிலையும் சுவாச நிலையும் என்று கூறுகின்றார்கள். ஆக இந்த பிரபஞ்சத்தில் மற்ற நிலைகள் ஒவ்வொன்றும் மற்றதை அது வளர்க்கக்கூடிய நிலையாக எப்படி இயற்கையோடு ஒன்றி அது செயல்படுகின்றதோ நாமும் இதுபோன்றுதான் பிறரின் நன்மைக்காக நாம் பிறவி எடுத்த பயனை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே நமக்கு ஈஸ்வரப்பட்டு வழிகாட்டுகின்றார்கள். ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்குள் எத்தகைய உணர்ச்சிகள் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் உந்துதல் இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஈஸ்வரா, அந்த மகரிஷிகள் சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த மகரிஷிகள் சக்தி பெற வேண்டும், இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், அந்த உண்மையான ஞானிகள் காட்டிய அவர்கள் உபதேசித்து அந்த உண்மையின் வழிப்படி நான் நடக்க வேண்டும், பிறிதொரு உணவின் ஈர்ப்பில் நாம் சிக்காதபடி அந்த மகரிஷி நல்வட்டத்திலே இணைந்து வாழ வேண்டும். அவர் ஈஸ்வரப்பட்டு சொல்வது போன்று என்னுடைய சொல், என்னுடைய பேச்சு, என்னுடைய மூச்சு புனிதம் பெற்று மற்றவர்களுக்கு நல்ல உணர்வாக படர்ந்திட வேண்டும். தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக, அனைத்தையும் ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய சொல், செயல், பேச்சு, மூச்சு அனைத்தும் அமைய வேண்டும். என்னுடைய சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும். எல்லோரையும் உயர்த்தக்கூடிய சக்தியாக ஞானத்தின் வழித்தொடராக அமைய வேண்டும் என்று நம்மை நாம் அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே செம்மையான பாதையில் நம்மை வழிநடத்தும் நிலைக்குத்தான் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தை நமக்கு உணர்த்துகின்றார்கள்.